வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மாதத்தின் முதல் நாளிலேயே ஒன்றிய பாஜக அரசு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை தந்திருக்கிறது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரினுடைய எரிவாயு உருளையினுடைய விலையை ஒரேடியாக 138 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. 38 ரூபாய் அதிகரிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு 1855 ரூபாய்க்கு வணிக பயன்பாட்டிற்கான அந்த சிலிண்டர் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதேபோல் சுங்க கட்டண உயர்வு சாமானியர்கள் வரை பாதிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. அதை பார்த்தீர்கள் என்றால் 25 சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1 இன்றைய நள்ளிரவு முதல் 5% 7% வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது 5 ரூபாயிலிருந்து 150 ரூபாய் வரை வாகனங்களுக்கு ஏற்றாற்போல கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் அடிப்படையாக விலைவாசியை பாதிக்கும் என்றோ அல்லது அடிப்படை சாதாரண மக்களினுடைய போக்குவரத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றோ ஏன் ஒன்றிய அரசு யோசிக்கவே இல்லை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதேபோல் தேர்தலுக்கு முந்தைய நிலைப்பாடு ஒன்றாகும், தேர்தலுக்கு பிந்தைய நிலைப்பாடு ஒன்றாகும். இரட்டை வேடம் போடுகின்ற ஒன்றிய பாஜக அரசினுடைய மக்கள் விரோத போக்கு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டே வருவதை பார்க்கிறோம். நாம் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் திரு யுவராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு புன்னைவளவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் சாமானியர்களின் சார்பில் திரு கணேஷ்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் மேடம், அதாவது எப்பவுமே இந்த 2 விதமாக சுங்க கட்டணத்தை உயர்த்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். செப்டம்பரில் ஒன்றும் ஏப்ரலில் ஒன்றும் உயர்த்துவாங்க. அது எந்த அந்த சாலைகள் எப்பொழுது போடப்பட்டதோ அந்த கணக்கை வச்சு 2 விதமாக ஆண்டுக்கு 2 முறை உயர்த்துறாங்க இல்லையா? கடந்த ஏப்ரல் மாதம் உயர்த்தவே இல்லை. ஏன்னா தேர்தல் நடந்தது. அதுக்கப்புறம் ஜூனில் தேர்தல் முடிவு வந்த உடனே உயர்த்திட்டாங்க. இப்போ மறுபடியும் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஏன் இந்த போக்கை அவங்க கடைபிடிக்கிறாங்க? மோடி அரசு எப்போதுமே பணக்காரர்களுக்கான ராஜ்யத்தை தான் நடத்திட்டு இருக்காங்க. கிரானிக் கேபிட்டலிசம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். வறுமை ஒழிப்பு திட்டம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா வறியவர்களை ஒழிக்கின்ற திட்டம்ங்கிறது மோடி செய்துட்டு இருக்காரு. ஆமா, வறுமை, நான் ஏழைகளே இல்லாத தேசத்தை உருவாக்குவேன்னு தானே எப்போ சொல்றாரு. அதை எப்படி உருவாக்குவார்னா, உங்களுக்கு வாழ்கின்ற வாய்ப்பே கொடுக்கல அப்படிங்கும் போது நீங்கள் இல்லாமல் போயிடுவாங்கல்ல. அப்படி வறியவர்களே இல்லாமல் ஆக்குகின்றது தான் இவரோட ஒற்றை இலக்காக இருக்கு. நினைச்சு பாருங்களேன், ஒரு வணிக எரிவாயு தானே நாங்கள் உயர்த்தியிருக்கோம் அப்படிம்பாங்க. வணிக எரிவாயு உயர்த்தினீங்கன்னா அடுத்தது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அடுத்தது வீட்டு எரிவாயும் ஏற்றுவாங்க நிச்சயமா. அப்புறம் இப்போ இந்த டோல்கேட்டோட விலையை ஏற்றிருக்காங்க. டேக்கிங் எ டோல் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஃப்ரேஸ் உண்டு. அதாவது உங்கள் வாழ்க்கை மீதே ஒரு மிகப்பெரிய அபாயமாக விழுவது தான் டேக்கிங் எ டோல் ஆன் யுவர் லைஃப் அப்படிங்கிறது. இது டோல்கேட் மூலமாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய கொலை கருவி, கில்லட்டின்னு சொல்லுவோம்ல, முந்தியெல்லாம் இங்கிலாந்தில் இருந்தது அப்படிம்பாங்க. இப்போது மோடி அரசாங்கம் ஒரு கில்லட்டினாக இந்திய மக்கள் ஒவ்வொருவரையும் காவு வாங்குகின்ற ஒரு அரசாக இருக்கிறது. அதை தவிர இந்த கேஸ் விலை உயர்வு, வணிக எரிவாயு விலை உயர்வு, டோல்கேட் விலை கட்டண உயர்வு, சுங்க கட்டண உயர்வின் மூலமாக திரும்பவும் யார் பாதிக்கப்படுவாங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. எல்லாமே கடைசியில் அவங்க தலையில் தானே விடியும். ஆண்கள் சம்பாதிச்சு வந்தால் கூட அது அவ்வளவு தூரம் செலவாயிடுச்சுன்னா அடுத்தது அவங்களுக்கு தானே பணம் இல்லாமல் போகும், குடும்பத்தை நடத்துவதற்கோ குழந்தை குட்டிகளை பார்ப்பதற்கோ. அப்படின்னா மோடி அரசாங்கம் எப்போதுமே வறியவர்களுக்கு எதிரானது, அதை தவிர பெண்களுக்கு எதிரானது. பெண்கள் தலையில் கொள்ளியை வைக்கின்ற ஒரு ஆட்சியைத்தான் இவர் திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்காரு. அதை தவிர நீங்க சொன்னீங்கல்ல, அந்த கேஸ் விலை குறைச்சாங்க அப்படின்னு. எப்போ குறைச்சாங்க? மார்ச் 8 மகளிர் தினத்துக்காக நான் இதை கொடுக்கிறேன், பரிசாக கொடுக்கிறேன் அப்படின்னாரு. அதுமாதிரி ரக்ஷா பந்தனுக்காக பரிசாக கொடுக்கிறேன் அப்படின்னாரு. பெண்களை திரும்பவும் கொண்டு போய் இந்த மாதிரியான ஒரு ஏமாற்று வேலையை செய்வதைத்தான் அவர் வழக்கமாக வச்சிட்டு இருக்காரு. அதே தான் இங்கேயும் நடக்குது. திரும்பவும் பேசலாம், அடுத்தடுத்து பேசுவோம் நம்ம. யுவராஜ் சார், இப்போது சுங்க கட்டண வரி உயர்வு அப்படிங்கிறது பொதுவாக பெட்ரோல் டீசல் வரி உயர்வும் பாதிக்கும். அதுமாதிரி சுங்க கட்டண வரி உயர்வு மிகப்பெரிய அளவில் ஏற்கனவே ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கிற இது மாதிரியான போக்குவரத்து சார்ந்த தொழில்கள் அப்படின்றது இப்போ 5 முதல் 7% வரை உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சுங்க கட்டணம் உயர்வை நாங்கள் எதிர்க்கிறோம். அதாவது சுங்க சாவடிகளே நாங்கள் வரவிருக்கிறோம்.
அதாவது எப்போ வரவிருக்குன்னா அது முறையாக அந்த பீரியட் வரைக்கும் எவ்வளோ திட்டம் பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர், அந்த பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் வரைக்கும் அதுக்கான காலகட்டம் இருக்குது. 5 ஆண்டுகள் வசூல் செய்கிற வரைக்கும் இருக்கும். இப்போ ஏற்றுறது வந்து 2008 போட்ட ரோடுங்கள்லாம் இப்போ ஏற்றுறாங்க. அப்படின்னா 2008 எங்கே இருக்குது, எவ்வளோ வருஷம் ஆச்சு? அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஏற்றக்கூடிய சாலைகள் அனைத்துமே வந்து காலம் முடிந்து போய் வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் தான் இருக்காங்க. இதை நாங்கள் சொல்லலை, தமிழக அரசு முதல் முறையாக எந்த அரசு செய்யாத ஒரு வேலையை இந்த அரசு பதிவேற்ற உடனே தமிழகத்தில் 32 சுங்கச்சாவடிகள் காலாவதி ஆயிடுச்சு, இந்த சாலைகளை மக்களுக்கு இலவசமாக கொடுங்க, அல்லது மெயின்டெனன்ஸ் 40% அது சட்டத்தில் இருக்குது, அதையாவது கொடுங்கன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நம்முடைய அமைச்சர் எடுத்து போய் நிதின் கட்கரியை சந்தித்து கொடுத்து இப்போ 2.5 ஆண்டுகளாவது இந்த அரசு பண்ணல. அரசே காலாவதியான சுங்கச்சாவடிகள் வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு உயர்வு வந்து ஒரு கான்ட்ராக்டில் கூட உயர்வு இருக்குது, அக்ரிமெண்ட்டில் இருக்குது. 5 to 10% கொடுப்பாங்க. அதாவது சம்பளம் உயரும், சிமெண்ட் விலை உயரும். அது மாதிரி கான்ட்ராக்ட் செய்கிறவங்களுக்கு அது ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு முறையை இதில் கொண்டு வந்துட்டு இதை வந்து முடிந்து போன டோலு மத்திய அரசு கலெக்ஷன் பண்ணுது, யாரும் தனியார் இல்லை, மத்திய அரசே கலெக்ஷன், இவங்களுக்கு வரி போட்டு மக்கள் பணத்தை இப்படி எடுக்கிறாங்க. மேடம் சொன்ன மாதிரி 2013 முடிஞ்சு போனதுக்கு இப்போ வரைக்கும் அவங்க வந்து வசூல் பண்ண இதை தான் நாங்கள் எதிர்க்கோம். லாரி உரிமையாளர், அதாவது அரசு இங்கே தீர்மானம் போட்டு கொடுத்ததும் இன்னும் அரசு செய்யலை. இது இல்லாத நிதின் கட்கரி இப்போ லாரி அசோசியேஷன்லாம் எப்படி கூப்பிட்டோன்னா 3 மாத அமைச்சர் சொல்லுவோம். அதாவது எப்போ ஒரு திட்டத்தை பார்லிமெண்ட்டில் அறிவிப்பார். அதாவது நம்ம மிஸ்டர் திருமாவளவன் பேசும்போது 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாலைகளை ஏன் எடுக்கலைன்னா உடனே எழுந்து இன்னும் 3 monthஸில் தோஸ் ரோட்ஸ் 60 60 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற நீக்கப்படும்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார். அதே மாதிரி மிஸ்டர் MP வில்சன் அவர் பேசும்போது இது மாதிரி சிட்டி நகராட்சியில் இருக்கிற சாலைகள் இன்று 3 மாதத்தில் எடுக்கப்படும். மேடம் கனிமொழி பேசியிருக்காங்க. அதே மாதிரி வெங்கடேஷ் மதுரை கம்யூனிஸ்ட் 4 MP இந்த 2.5 ஆண்டில் பேசியிருக்காங்க. அமைச்சர் பதில் சொல்லுவார், ஆனால் எதையும் நிறைவேற்றதே இல்லை. நீங்கள் ஒவ்வொருத்தருக்குமே 3 மாதம்னா 12 மாதம் டைம். ஆமாம், அது ஆமாம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் பண்ணல. கடந்த அரசு இருக்கும்போதும் சொல்லியிருக்காரு, இப்பவும் சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக சொன்னார் மதுரவாயில் டு வானகரம் டு வாலாஜா பெங்களூர் ஹைவே 3 மாதத்தில் முடிக்கப்படும், டிசம்பர்லேருந்து வண்டிகள் ஓடுனார். என்ன ரிப்போர்ட்ரு கேட்டார், இன்னும் அது மாதிரி 3 மாதத்தில். நாங்கள் அவருக்கு பேரை அதான் வச்சுருக்குறோம். அது இப்போவும் நடக்காது. 2013 ஒரு சாலையே 10 ஆண்டுகளாக மத்திய அரசு போட்டு கொண்டிருக்கிறது. 96 கிலோமீட்ரு வானகரம் டு வாலாஜா ரோடு. பாருங்க எப்படி இருக்கு. அதனால இந்த அரசு ஏன் மக்களை இப்படி வந்து பண்றாங்க? இது முதல் முறையாக அரசு கேட்டிருக்கு. அரசு இன்னும் அழுத்தம் கொடுக்கணும், அல்லது அரசு ஒரு போராட்டத்தை அறிவிக்கணும்னு சொல்றேன். இது மக்களுக்கான பிரச்சனை, அதை எதிர்பார்க்குறோம் இந்த அரசு கிட்ட. அதுக்கு எல்லா மக்களும் துணை புரிவாங்க. அதாவது எப்படி நார்த்தில் JCB எடுத்துட்டு வராங்களோ அது மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணி தான் இந்த டோல் உயர்வை நிறுத்தணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. கண்டிப்பாக சார். மேடம், உங்களுடைய பார்வை என்ன? சார் சொன்ன மாதிரி சுங்கச்சாவடி ஓகே, உங்களுக்கான அந்த பராமரிப்பு செலவுகளுக்காக நீங்கள் வாங்குறீங்க. ஆனால் அதோட காலம் முடிந்து 2013 முடிய வேண்டியது 2025 வரைக்கும் தொடருது. அதில் வந்து நீங்கள் உயர்வு வேற அறிவிக்கிறீங்க. இல்லை, இப்போ அடிப்படையில் ஒரே விஷயந்தான். கடந்த ஆண்டு 2024 அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு 64,800 கோடி இந்தியா முழுக்க டோல்கேட்டில் வசூல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டுக்கு 70,000 கோடி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 6,000 கோடி எப்படி வாங்குறது அப்படின்னா அந்த வழியில் போகக்கூடிய எல்லாருக்கிட்டையும் வாங்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த 6 ஆண்டுகள் கழித்து இதை 1,30,000 கோடியாக வாங்குறதுக்கு இப்போவே டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது சாதாரண மக்களிடமிருந்து பிடுங்கப்படுகிற பணமாகத்தான் அவங்க கவனிக்க வேண்டியிருக்கு. முதல்ல 2008 போடப்பட்ட அந்த சாலைகள் இல்லை அன்றைக்கு கொண்டு வரப்பட்டதுங்கிறோம். இன்னைக்கு என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா பல இடங்களில் அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு அறிவிச்சிருக்காங்க. 4 வழிச்சாலையை 6 வழிச்சாலைன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் 6 வழிச்சாலை வேலை ஆரம்பிக்கல, 6 வழிச்சாலைக்கான டோல் கட்டணத்தை வசூலிச்சுட்டு இருக்காங்க. இது இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம தமிழ்நாடு சென்ட்ரிக்காக வந்தோம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 23,000 கோடி நீங்கள் டோல் இல்லாமல் நம்ம
விஷயங்களாக கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வாகனங்கள், பெரிய வாகனங்கள், இப்போ சார் வந்திருக்காங்க, லாரி, அதே போல் பெரிய, அதை விட பெரிய சைஸ் வாகனங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டுக்கு 7,000 கோடி அதனுடைய பதிவு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்நாள் வரியாக நம்ம கட்டக்கூடியது. அதே போல் குவார்டர்லி, காலாண்டுக்கு கட்டக்கூடிய வரி மட்டுமே சுங்க கட்டணம் இல்லாமல் 7,000 கோடி ஆண்டுக்கு தமிழ்நாட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது போக அந்த வாழ்நாள் வரின்னு நமக்கு என்ன புரியலன்னா, இப்போ பல அமைப்புகள்லாம் வாழ்நாள் உறுப்பினர்னு சேர்ப்பாங்க. அதை சேர்த்துட்டா ஆண்டுக்கு நீங்கள் சந்தா உறுப்பினர்னு பணம் வாங்க மாட்டாங்க. இங்கே வாழ்நாள் வரியும் வாங்கிட்டு ஒவ்வொரு முறை நீங்கள் டோல்கேட்டுக்குள்ளே போகும்போதும் நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னா இது அடிப்படையாக ஆட்டம் காண செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்தியாவில் வசூல் செய்யப்படக்கூடிய இந்த டோல்கேட்டில் குறைஞ்சபட்சம் 1/6 தமிழ்நாட்டில் மட்டும் வசூல் செய்யப்படுகிறது. கண்டிப்பா ஒரே ஆண்டில் 2023-24 மட்டுமே 4,221 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அப்போ நம்ம வச்சு பார்க்கும் பொழுது சிலிண்டரை குறிப்பிட்டாங்க. நம்ம கடந்த முறை இவங்க ஏற்றுனதுக்கே இன்னைக்கு ஒரு டீ 12 ரூபாய் அப்படிங்கிறது தான் நீங்கள் நாமினலாக இருக்குது. 10 ரூபாய்க்கு ஒரு டீனா நீங்கள் தேட வேண்டியிருக்கும், தேடி சலிக்க வேண்டியிருக்கும். இது வந்து அங்கே ஒவ்வொரு கடைகளிலும் அப்படின்னும் போது ஒவ்வொரு மூலப்பொருள் அதை ஏறப்போகிறது. டோல்கேட்டை கடந்து இங்கே மார்க்கெட்டுக்கு இங்கே உள்ளே வரக்கூடிய அந்த ஒவ்வொரு பழங்களோ காய்களோ இது எல்லாத்துலேயும் அடுத்து அந்த விலை அப்படிங்கிறது ஏறப்போகிறதா நம்ம பார்க்குறோம். இவங்க கம்ப்ளீட்டாக டார்கெட்டடாக உள்ளே போகும்பொழுது இன்றைக்கு நீங்கள் டோல்கேட்டில் இவ்வளோ வசூல் பண்ணிவிட்டு ரோடை சரியாக போடலன்னு குஜராத்தில் இன்றைக்கு மக்கள் தெருவுக்கு வர தொடங்கி இருக்கிறார்கள். குஜராத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், குறிப்பாக குஜராத் சமாச்சார் அப்படின்னு ஒரு பத்திரிகை, இப்போ இந்த மழைக்கு பிறகு அவங்க வந்து போய் நேரடியாக அங்கே ஆய்வு செஞ்சுட்டு ஆண்டுக்கு 4,800 கோடி ரூபாய் எங்களுக்கு வரி வாங்குறீங்க, இந்த குண்டும் குழியுமான காணாமல் போன சாலைகளில் பயணிக்கவா அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு விஷயம் எழுதியிருக்கிறாங்க. 19,000 இடத்துல அகமதாபாத் நகரத்தில் மட்டும் குண்டும் குழியுமாக இருந்திருக்கிறது அப்படின்னு. ஏன்னா கார்பரேஷன் கணக்கு எழுதியிருக்கு, அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணியிருக்கோம் மழைக்கு பிறகுன்னு. ஒரு மழைக்கு 19,000 இடத்தில் சாலைகள் வீணாக போகும் அப்படின்னா ஒரு ஊருக்குள்ள முனிசிபாலிட்டியே குஜராத் எத்தனை ஆண்டுகளாக பாஜக கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த டோல்கேட்ஸ் அப்போ அதை விட இன்னும் மோசமான நிலையில் இருக்கிறது. நீங்கள் முடிஞ்ச மட்டும் அதிலிருந்து என்ன பணத்தை பிடுங்க முடியுமோ மக்களிடமிருந்து நேரடியாக எந்த விதமான கூச்சநாசமும் இல்லாமல் செய்யக்கூடிய வேலையை தான் இந்த அரசு பண்ணிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுமாதிரி சாமானியர் சார்பாக அவருடைய கருத்தை நம்ம பதிவு செஞ்சிடலாம். முதல்ல கணேஷ்குமார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கணேஷ்குமார்? மேடம் வணக்கம். நாங்க வந்து ஒரு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இருக்கக்கூடிய லாரி உரிமையாளர் மற்றும் லாரி ஓட்டுநர்கள், கன்சைனர் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு தொண்டு நிறுவனம் இங்க எட்டயபுரத்துல வச்சிருக்கோம் மேடம். மற்றும் லாரி சங்க செயலாளரா கோயில்பட்டில் இருக்கேன். சரி, நீங்க இப்ப எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க மேடம்? கோவில்பட்டியில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன் மேடம். ஓகே, சொல்லுங்க கணேஷ்குமார், இந்த சுங்க கட்டண உயர்வு அப்படிங்கறத குறித்து உங்களுடைய பார்வை. மேடம் ஆக்சுவலா சுங்க கட்டண உயர்வு அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சாலை பராமரிக்கிறோம் இந்த ஒரு அடிப்படையில வந்து எங்களுக்கு மெயின்டெனன்ஸ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கட்டல. இந்த டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த ரோட வந்து சாலையில இருக்கக்கூடிய ரோட கண்டினியூவா இவங்க மெயின்டைன் பண்ணக்கூடியதுக்கு இவங்க வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு பிரைவேட் கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ எல்என்டி இல்ல யாரெல்லாம் பிரைவேட் வந்து டெண்டர் எடுத்து வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு அமௌண்ட் வந்து அவங்க பே பண்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து 1/9 இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 150 ரூபா டோட்டலா டோல்கேட்ல வந்து கூடியிருக்கு என்டையர் இந்தியால. ஸோ இந்த என்டையர் இந்தியால லாஸ்ட் இயர் பைனான்சியல் இயர்ல இருந்து இந்த வருஷம் மட்டும் 9,62,000 பேர் வந்து புது கமர்ஷியல் வெஹிக்கிள் வாங்கியிருக்காங்க. புதுசா அரசுக்கு வாங்கக்கூடிய கமர்ஷியல் வெஹிக்கிள் எதெல்லாம் டோல்கேட்டை கிராஸ் பண்ணுமோ அந்த வண்டி மட்டும் 9,62,000 வண்டிகள் வந்து புதுசா வந்து வாங்கப்பட்டது. இந்த புதுசா வாங்கப்படுற வண்டி வந்து 16,500 ரூபா என்பி பெர்மிட் ஒன்று கேட்டோம். அந்த சாலையில வந்து எசென்சியல் கம்யூனிட்டி காஷ்மீர் டு கன்னியாகுமரியோ இல்ல கன்னியாகுமரி டு குஜராத்தோ எங்கெல்லாம் போகுதோ அதுக்கு NHA மற்றும் டாக்ஸ், ரோடு, RDO இவங்களுக்கு எல்லாம் ரோடு சாலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் வந்து 16,500 ரூபாய். சிம்பிள் ஒரு கால்குலேஷன். 9,62,000 வண்டி ஒரு ஆண்டுக்கு 16,500 ரூபாய் இன்கம் அவங்க கொடுக்குன்னா எத்தனை கோடி? அது நம்ம சொல்லவே முடியாது. கிட்டத்தட்ட 1,588 கோடி, 7,22,000 ரூபாய் ரெவன்யூ ஒரு வருஷத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வருது. இது முழுசா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 16,500 ரூபாயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 16,500 ரூபாயும் இத ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தந்த ஸ்டேட்ல வந்து வாங்கக்கூடியது 1,100 ரூபாய் ஒரு வண்டிக்கு வாங்குவாங்க. சோ இந்த நான் சொன்ன இந்த 9,62,000 வண்டியுமே அவங்களோட மதர் ஸ்டேட்டுக்கு வந்து 1,100 ரூபாய் கட்டணும். அது என்பி பெர்மிட்னு ஒரு கார்டு வந்து பிரிண்ட் எடுத்து கொடுக்குறதுக்கு.
ஸோ இது மாதிரி ரெவன்யூ ஃபாஸ்ட் ட்ராக் இன்க்ரீஸ் பண்ணி என்ன இங்க பண்ணனா ஃபாஸ்ட் ட்ராக் இன்க்ரீஸ் பண்ணதுல தான் இன்னைக்கு வந்து சாலை விபத்து வந்து கம்மியாயிருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அதே நேரம் ஹைவே சுத்தி அவுட்டர் இவங்க ரோடு கொடுத்ததுனால எந்த விதமான சேஃப்டி ஃபேக்டர் வந்து டிரைவர்ஸ் கிடையாது. ஒரு டிரைவர் சிங்கிள் டிரைவரா ஒரு வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து வரைக்கும் போறாரு அப்படின்னா NHAல வந்து இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ட்ராக் எல்லாம் தாண்டி போறவருக்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் டு அடுத்த ஃபாஸ்ட் ட்ராக் வந்து கேப்ல ராபரி நடக்குது. அதுக்கு வந்து தெஃப்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல் நிறைய வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. பின்னாடி வண்டியில வந்து ஏரி டூட்டர்ல வந்து கண்டெய்னரை ஓபன் பண்ணி வேல்யூவான குட்ஸ் எடுத்துடுறாங்க. ஸோ இந்த இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? உங்களோட NHA பயன்படுத்துறோம், உங்களோட NHAல தான் நாங்க போறோம், போற இடத்துல ஒரு ராபரி நடக்கு, திருட்டு நடக்கு. அப்ப அந்த இவ்வளவு நீங்க இது பண்ணாலுமே ஒரு CCTV ஃபுட்டேஜ் இந்த டோல்கேட் அடுத்த டோல்கேட் வரைக்கும் கொடுக்கலாமே. ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியல் திருட்டு பயிற்சி அப்படின்னா ஒரு டிரைவரோ ட்ரக் ஓனரோ போய் டோல்கேட்ல இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை வாங்கி இன்னொருத்தங்கிட்ட வந்து சொல்றதுக்கு அந்த லிமிட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கணேஷ்குமார் நம்ம பேசலாம். கணேஷ்குமார் நம்ம பேசலாம். நீங்க சொன்ன மாதிரி சாலை பராமரிப்புக்காக அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் NHAயில் பயணிக்கும் போது எங்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கீங்க. நம்ம பேசுவோம், ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்க கணேஷ்குமார். யுவராஜ் சார், நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுறேன். அதாவது கணேஷ்குமார் பேசும்போது சொன்னார் ஃபாஸ்ட்ராக் பற்றி சொன்னார். அதாவது கொஞ்சம் பாசிட்டிவாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர்கிட்ட வந்து என்னென்னா ஃபாஸ்ட்ராக் பற்றி ஒரு அதிருப்தி கடுமையாக இருக்க தான் செய்யுது. ஏன்னா டபுளாக வந்து ஃபாஸ்ட்ராக்ல காசு இல்லை அப்படின்னு சொன்னால் மறந்துட்டோம், அல்லது காசு இல்லை தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் உடனே வந்து டபுளாக வந்து அவங்க கட்டணம் வாங்குறாங்க அப்படின்னு நிறைய சிக்கல்கள் அதில் இருக்கு இல்லையா? உங்களுடைய அந்த லாரி தொடர்பான விஷயங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்ராக் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு? இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த மாதிரி முறைகேடுகள் தான். அதாவது டோல் கட்டணத்தில் வசூல் செய்கிறதுல இப்போ ஃபாஸ்டாக் கொண்டு வந்தாங்க. ஃபாஸ்டாக் கொண்டு வரதுக்கு முன்னே நாங்கள் சொன்னோம், லாரி ஓனர்ஸு நாங்கள் ஒரு ஆண்டுக்கான அமௌண்ட்டை கட்டிடுறோம். அப்போ வந்து 20,000 கோடி இருந்து நாங்கள் சொல்லுறது ஒரு 6 வருஷமாக அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு வரோம். இப்போ அது 60,000 கோடி வந்துடுச்சு. இருந்தாலும் நாங்கள் ஒன் டைம் கட்டுறோம். ஏன் இந்த அரசு ஏற்றுக்க மாட்டோம்? இதனால் கார்களெல்லாம் இலவசம். அரசு வந்து ஃபாஸ்டாக் கொண்டு வந்து மக்களை ஏமாற்றி நாங்கள் பணத்தை பிடுங்கிறத முன்கூட்டியே வசூலிக்கிறது, பணம் எடுத்துக்கின்னு போகிறது, இப்படி தான் திட்டம் போடுறாங்க. இப்போ கூட சேட்டலைட்டில் நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்களும் முன்கூட்டியே கட்டுறோன்னு தான் சொல்லிட்டு அப்போ ஃபாஸ்டாக அவங்க வந்து ஓரளவுக்கு முன்கூட்டியே தான் வந்து கட்ட சொல்கிறாங்க ஒரு அமௌண்ட்டை. அப்புறம் ஏன் சார் இதை ஏற்றுக்கலாம்? அவங்க வந்து இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த ஃபாஸ்டாக் வாங்க வைக்கணும், மக்களை பயன்பாட்டுக்கு வைக்கணும். ஏன்னா ஃபாஸ்டாக் முறை கொண்டான்ட்டு ஒரு 20% வாங்காதான் அந்த வண்டி நின்று போகும்போது வாங்கணும்னு நிற்க வந்துடும். அதுக்காக ஒரு வாங்காதவனை அந்த கட்டணத்துக்கு கட்ட வேண்டிய அந்த கார்டு வாங்காதவனுக்கு 2 முறைன்னு போட்டாங்க. ஆனால் அதை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, சில நேரம் பணம் இருந்தோ அங்கே சிஸ்டம் ஒர்க் பண்ணலன்னா அந்த மாதிரி இதுக்கு பணம் இல்லை பேலன்ஸு போட்டுடலான்றதுக்கெல்லாம் டபுள் மடங்கு வாங்குறாங்க. இந்த மாதிரி முறைகேடு நிறைய நடக்குது. இதில் வாகனங்களுக்கு இப்போ 10 சக்கர வாகனத்துக்கு 280 ரூபா வாங்கணும். ஆனால் அவன் வந்து 12 சக்கர வாகனத்துக்கான 100 ரூபா கூட வசூல் பண்ணிடுறான். இது தெரியுது இல்லை? எங்கேயுமே அங்கே முன்னாடி நம்ம வண்டி பாஸ் ஆச்சு, இப்போ ஃபாஸ்டாகில் போகிறோம், எவ்வளோ பணம் வசூல் பண்ணாங்கன்னு தெரியாது. அது அந்த சிஸ்டம்ஸ் இல்லை. இது மாதிரி நிறைய, அதாவது அங்கே வந்து பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ஒப்பந்ததாரர் இருந்தால் தான் அந்த முறையாக அவர் சொல்கிறத எல்லாம் பராமரிக்கப்படும், எல்லாம் பண்ண முடியும். அங்கே வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட். நீங்கள் எந்த டோல் போங்க, அவனுக்கு இந்த ஒரு நாளைக்கு 15 லட்சம் கலெக்ட் பண்ணோம், ஒரு நாளைக்கு 20 லட்சம் கலெக்ட் பண்ணோம், இதான் அவனுக்கு டார்கெட். இதை கலெக்ட் பண்ணால் அதில் கூடுதல் எவ்வளோ வருதோ அவ்வளோ லாபம். அதனால தான் ரவுடிஸ் வச்சு அதை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி இப்படி பண்ணுறது. அதனால் இந்த வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்கிறதுனால இப்போது கணேஷ் சொல்கிற மாதிரி அந்த திருடு பண்ணுறதில்ல, டீசல் எடுத்துடுறாங்க. வண்டியில் இருக்கிற டீசலு அசதியாக படுக்கக்கூடிய, இப்போ எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல பார்க்கிங் வசதி, லாரி பார்க்கிங் கொடுக்கணும், அங்கே ஹோட்டல் கொடுத்துட்றாங்க, அங்கே லாரிஸ் நிறுத்துறதில்ல. இந்த மாதிரி எந்த வசதியோ அறிவிப்பு மட்டும் நல்லா இருக்கும். இப்போது நிதின் கட்கரி 2002 பேசின வீடியோ இப்போது வைரல் ஆச்சு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னே ஆதார் காட்டுங்க ஃப்ரீயாக போங்கன்னு சொன்னார். 60 கிலோமீட்டர் இருக்கும் போங்கன்னு சொன்னார். அது ஹிந்தியில் இருந்ததுனால இங்கே இருக்கும் புரியாத. மறுநாள் எல்லாரும் போய் டோலில்
ஃப்ரீயாக போக சொன்னார். ஆதார் காமிச்சு ஒரே ஒரு நாள் ஒரு பெரிய மெஸ் கலைபரம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. அப்புறம் தான் அந்த 60 கிலோமீட்டரில் இருக்கிறவங்களுக்கு கன்செஷன் இருக்குது 50%. நமக்கு 2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் புரியும், 60 கிலோமீட்டர்லாம் இந்தியில புரியாது. கன்செஷன் கொடுக்கல கேட்டாங்க. எனிவே ஃப்ரீ கேட்ட உடனே என்ன பண்ணிட்டா 50% கன்செஷன் இருக்கு, அவர் சொன்னது அதுதான்னு சொல்லி இப்போ கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ அவர் கொடுத்த அந்த வாக்குறுதினால 50% கொடு. அதுலேயும் நிறைய சிஸ்டம், ஆதார் கார்டு இருக்கணும், அதே அட்ரஸில் வாகனம் இருக்கணும், மாவட்டத்துக்குள்ளே இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் டோல் இருக்குன்னா அந்த மாவட்டத்தில் ரிஜிஸ்டர் பண்ண வண்டிக்கு கொடுக்கணும். அது இங்கே வரல அங்கே வரல, கம்ப்யூட்டர் வரிசையில் நான் இந்த மாதத்தாட போகிறேன் இப்படி ஏமாத்துறாங்க. இருந்தாலும் இப்போது தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம். இதனால ஃபாஸ்டேக்லேயும் முறைகேடு. இன்னும் சேட்டலைட்டில் எடுக்கிறது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு வாகனம் போகுது 10 கிலோமீட்டர் போய் வீட்டுக்கு போயிடுறாரு, அந்த வாகனம் ரோடு ஏறினோடனே பணம் எடுத்துரும். இப்போ அது இல்லை. இப்போ அதுவும் வந்து அவங்க பணத்தை எடுக்கிறதுக்கு தான் அந்த திட்டம் போகிறாங்க. இவர் சொன்னார்ல இப்போது 60,000 கோடிலேருந்து 130,000 கோடி என்னன்னா மக்கள்கிட்ட பணத்தை புடுங்கிறதுக்கு தான் மத்திய அரசு திட்டம் போடுது. ஆகவே மாநில அரசு காசு போட்டாலும் பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் அக்கவுண்ட்லயே நிறைய மாநில அரசு எங்க கோரிக்கை என்னன்னா, முதல்வர் வந்து ஒரு சிறப்பு அதிகாரி IAS போட்டு இது மாதிரி காலாவதியான டோலு ஏன் விபத்து வந்து தமிழகம் வந்து தொடர்ந்து 5 முறை 1வது இடத்துல இருக்குது, அதுவும் 52% விபத்து இந்த சாலையில் தான் நடக்குது, ஏன் இவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, ஏன் இந்த விபத்து நடக்குது, காலாவதியான டோலு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அரசு வந்து ஒரு IAS போட்டு இல்லை ரிட்டையர்ட் நீதியரசர் போட்டு விசாரணை பண்ணால் கண்டிப்பாக மத்திய அரசு பயப்படும். நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். எங்களுடைய கோரிக்கை. கண்டிப்பா சார். ஆனால் பிரியதர்ஷினி மேம், இப்போ நிறைய கோரிக்கைகள் ஒன்றிய அரசு கிட்ட நம்ம வச்சாச்சு, நிறைய தீர்மானங்கள் நம்ம நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம். ஆனால் எந்த தீர்மானத்துக்குமே வந்து அவங்க செவிசாய்ப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதனால தொடர்ந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது. சார் சொன்ன மாதிரி இந்த சுங்க கட்டணம் தொடர்பாக ஒரு இன்னும் வலிமையாக ஒரு நடவடிக்கைகள் வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. உங்களுடைய இதில் நம்ம அதிகமாக ஊடகங்கள் நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போஸ் பண்ணலாம். மோடி அவர்களின் ஆட்சி எவ்வளவு தூரம் மக்கள் விரோதமாக இருக்கிறது, நம்மகிட்ட இருக்கிற கடைசி சில்லற பைசா வரைக்கும் பிடுங்குற ஒரு ஆட்சியாகத்தான் அது இருக்கிறதுங்கிறத நம்ம திரும்ப திரும்ப உறக்க பேசலாம்ல. அது நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். தோழர் சொன்ன மாதிரி 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடினா தமிழ்நாட்டில் 40-45 கிலோமீட்டருக்குள்ளேயே சுங்கச்சாவடி வருது. ஒன்றும் இல்லை, நீங்கள் சென்னைக்குள்ளேயே மாதவரத்துக்கு போகும்போது ஒரு சுங்கச்சாவடி வருது. நான் தெரியாமல் அன்றைக்கி அப்படி போயிட்டேன், அது உடனே டோல் உங்கள் ரூபா போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சிட்டிக்குள்ளேயே கூட டோல் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதை தவிர இந்த மாதிரி டோலில் இந்தியாவில் தான் மிக அதிகமாக டோல் ரோடில் 10% இறப்புகள் நடக்குது, மரணங்கள் நடக்குது, விபத்துகள் நடக்குது. அப்போ இவங்க டோல் வச்சு இவ்வளோ ரூபாய் நம்மகிட்டேருந்து வாங்குறதுனால என்ன பிரயோஜனம்? அங்கே எந்த விதமான பாதுகாப்பு முன்னேற்பாடும் இல்லை. இப்படியான மரணங்கள் நடந்துட்டு இருக்கு. உலக அளவில் இந்தியாவில் 10% மரணங்கள் டோல் இருக்கிற ரோட்ல தான் நடக்குது அப்படிங்கிறது ஒரு புள்ளி விவரம். அது தவிர இந்த வாகனங்களை பதிவு செய்கின்ற போதே நாம் ஒரு பெட்ரோல் போடுறோன்னு வைங்களேன், அதுலேயே சாலை மேம்பாட்டு செஸ் ஒன்று கட்டுறோம். 1 லிட்டர் பெட்ரோல் போடுறோன்னா அதில் 2 ரூபாய் இந்த சாலை மேம்பாட்டுக்காக போகுது. அப்போ திரும்பவும் டோல் கொடுக்குறோம், ஆனாலும் எதுவுமே நடக்கிறது இல்லை நமக்கு. அப்படிங்கும்போது அது எளியவர்கள், திரும்ப திரும்ப நம்ம அவங்கள தான் சொல்லணும். ஏனென்றால் எந்த அரசு நடந்தாலும் அது எளியவர்களுக்கான அரசு தான். இதில் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவை வறியவர்கள் இல்லாத தேசமாக மாற்றணும்னு நினைக்கிறாரு. அடுத்தது பெண்கள் போய் ஆசுவாசமாக ஒரு டீ குடிக்கிறாங்க, ஒரு 2 இட்லி காலையில் அவசரமாக வேலைக்கு போகும்போது சாப்பிட்றாங்க. இனிமேல் அதை கூட யோசிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சுங்க கட்டணம் உயரும்போது விலை நிச்சயமாக உயரும். உணவுப் பொருட்கள் அந்த எளியவர்கள் பிளாட்ஃபாரத்தில் வேலை செய்ய கண்டிப்பா மேம். நீங்க இப்போ இட்லின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இப்போ பொதுவா வந்து நம்ம மகளிருக்கான உரிமை தொகை தமிழ்நாடு அரசு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு இல்லையா, அது கொடுத்த உடனே அந்த முதல் ரியாக்ஷன் என்ன வந்துச்சுன்னா, ஒரு கீரை விற்கிற ஒரு பாட்டிமா வந்து பேசியிருந்தாங்க, நான் வந்து தினமும் நான் காலையில் சாப்பிட மாட்டேன், ஏன்னா இட்லி வாங்குறதுக்குலாம் காசு இருக்காது என்கிட்ட, ஆனால் இன்னைக்கு 1000 ரூபாய் முதலமைச்சர் கொடுக்குறாரு. இன்னொன்று வந்து இலவச பேருந்து கட்டணம், அந்த பேருந்துக்கு கொடுக்குற காசை நான் வந்து இட்லி வாங்கி சாப்பிட்றேன் காலையில் அப்படின்னு ஒரு வயசான ஒரு அம்மா வந்து பேசியிருந்தாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை கூடிருச்சு, அப்போ இட்லி விலை கூடிரும், அப்புறம் அவங்களுக்கான அந்த காலை உணவு வந்து ஒன்றிய அரசால் பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவீங்க. நிச்சயமா ஒன்றிய அரசு தான் பறிக்குது.
அதான் வறியவர்கள் இல்லாமல் ஆகணும். நீங்க அந்த இடத்துல வறியவர்களே இந்தியாவில் இல்லைங்கிற நிலையை எப்படி உருவாக்கணும்? ஒண்ணு நீங்க பொருளாதாரத்தை உயர்த்தி கைதூக்கி விடலாம், அப்படி இல்லைன்னா அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் பிடுங்கி விட்டு தினம் தினம் கவலையில் உயிர் போகும்படி செய்கின்ற ஒற்றை வேலையை தான் பிரதமர் செஞ்சிட்டு இருக்கார். அப்புறம் இந்த கேஸ் விலை, வணிக கேஸ் விலை உயர்வு இல்லை, 2014 சிலிண்டர் சிண்ட்ரெல்லா அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு பேர் இருந்தது. என்னன்னா அந்த அம்மா சிலிண்டரை தூக்கி நடு ரோட்டில் வச்சுட்டு காங்கிரஸ் ஆட்சியில் 400 ரூபாய்க்கு ஏறிடுச்சு 400 ரூபாய்க்கு ஏறிடுச்சுன்னு கூவி கூவி போராட்டம் பண்ணாங்க, ஸ்மிருதி இரானி அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் இப்போ எங்கே போனாங்கன்னே தெரில. ஏன்னா இந்த மாதிரியான வணிக கேஸோட விலையை ஏற்றும் போது இந்தியா முழுக்க அது பரவலாக எதிரொலிக்கும். எல்லாருமே இப்போ நேற்று வந்தே பாரத் ட்ரெயின் விட்டார்ல நம்முடைய பிரதமர், அதில் பார்த்தீங்கன்னா எக்மோர்லேருந்து தாம்பரம் போகிறதுக்கான டிக்கெட் 300 ரூபாய்மா. யோசிச்சு பாருங்க, எக்மோர்லேருந்து தாம்பரத்துக்கான டிக்கெட் வந்தே பாரத்ல 300 ரூபாய் கொடுத்து யாராவது போவாங்களா? அவ்வளோ செழிப்பா இருக்காங்க நம்ம நாட்டுல மக்கள். அப்படி கூலி வேலை செய்கின்ற எளிய மக்கள் இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு திட்டத்தை தான் விக்ஷித் பாரத், அமிர்த காலம் என்றெல்லாம் பெயரை மாற்றி கொலைக்களமாக இந்தியாவை மாற்றி வைத்திருக்கிறார் பிரதமர். அப்படிங்கிறத நம்ம உறக்க திரும்ப திரும்ப சொல்லியாக வேண்டும். அதுதான் அமிர்த காலம் கூட ஏதோ கொஞ்சம் புரியுற மாதிரி லைட்டா இருக்கு. அந்த விக்சித், அது என்னது விக்ஷித் பாரத்னு நேத்து விளம்பரங்கள் எல்லாம் விக்ஷித் பாரத் விக்ஷித் பாரத், அதாவது ரொம்ப ஒளிர்கின்ற பாரதமா. ஓகே, நம்ம இந்தியா போறப்பதான் நமக்கு தெரியும். சரி, நம்ம பேசுவோம். புன்னை வளவன், இப்போ என்னன்னா பாதுகாப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அதாவது சாலை பாதுகாப்பு, விபத்து இல்லாத ஒரு பயணமாக இருக்க வேண்டும், அந்த பாதுகாப்பு ஒன்று. இன்னொன்று கணேஷ்குமார் குறிப்பிட்டது மாதிரி வழிப்பறி நடக்கிறது, இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க, பொருட்கள் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரியான வழிப்பறிகள் நடக்கிறது. அப்போ இதற்கு எந்த வகையில் அவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த சாலை பாதுகாப்புத்துறையோ அல்லது தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையமோ அல்லது சுங்கம் வசூலிப்பவர்களோ எந்த விதத்தில் எவ்வளவு தூரத்துக்கு அவங்களால அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இப்போ இதில் நம்ம ஒரு விஷயம் குறிப்பாக பார்க்கணும். இவங்க எல்லா வகையிலும் எல்லாரிடமிருந்தும் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்தும் கொள்ளடிக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சுங்கச்சாவடியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கான சங்கம் இருக்கிறது. அவங்க குறிப்பிட்றாங்க, கடந்த காலத்தில் ஒரு சுங்கச்சாவடிக்கு 100 பேர் நாங்கள் ஒர்க் பண்ணோம், இப்போ அதில் பாதியாக குறைச்சிட்டாங்க. சம்பளம் அதே நிலையில் தான் இருக்குது. அதிகபட்சம் 9800 குறைந்தபட்சம் அதிகபட்சம் 25,000 வரைக்கும் அப்படியே இருக்குது. இதை தாண்டி ஒவ்வொரு சுங்கச்சாவடிகளிலும் ஆம்புலன்ஸ் கிடையாது, ஃபர்ஸ்ட் எய்டுக்கான அந்த விஷயங்கள் கிடையாது, எந்த விதமான அவங்களுக்கான ப்ரொடெக்ஷனுக்கான விஷயங்களே பாதுகாப்பு உபகரணங்கள்லேருந்து எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க ரொம்ப ஆண்டுகளாகவே, இப்போ பாஜக வந்த பிறகு கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகவே அவங்க பெரிய லெவலில் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 45 to 50 கோடி தமிழ்நாட்டில் இங்கே வசூல் ஆகிறது. ஆனால் அவர்களுக்கான இதிலிருந்து அவங்களுக்கான அந்த பணப்படியில் தொடங்கி பாதுகாப்பு உபகரணங்கள் வரைக்கும் எந்த வகையிலும் இல்லை, ஏதாவது ஒன்றுனா வரமாட்டேங்கிறாங்கன்னு ஒரு சார்ஜ் வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்ல சுங்கச்சாவடிக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லைன்றப்ப நீங்கள் எங்கே அதை தாண்டி போறீங்க அப்படிங்கிறது இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே ஆள் ரோடு போடக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் கடைசி வரைக்கும் வருதானா கிடையாது. சார் குறிப்பிட்டது போல் 10 வருஷம் 15 வருஷம் லீஸுனா அவங்க சப்லீஸ்க்கு விடுறாங்க. 3 ஆண்டுகளில் மொத்தமாக பண்ண செலவு அப்படியே கூடுதலாக விலையை போட்டு ஏற்றி வாங்கிட்டு இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட அதை சப்லீஸ்க்கு விட்டுறாங்க. அந்த நிறுவனம் ரோடு போடாத நிறுவனம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச வரைக்கும்னா பெருந்தொகை கொடுத்து இவங்ககிட்ட இதை கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, அதை அவங்க வசூல் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு நிறுவனத்துக்கு கை மாற்றி விடுறது. இப்போ மாற்றி சப்லீஸ் வரும் பொழுது அது பெரிய லெவலுக்கு அதுவே ஒரு தனி மார்க்கெட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கடைசியாக அந்த டென்யூர் முடியக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் அவங்க கிட்ட இருந்து அப்படின்னு அதிகாரிகளை சந்திச்சு நான் எங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு அவங்கள கரெக்ட் பண்ணி NHAL பேசிட்டு நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மாற்றி கொள்ளை லாபம் பார்ப்பதற்கு ரோடை போட்டவங்க கடைசி வரைக்கும் வசூல் பண்ணாங்களா 3 மாதத்தில் 3 ஆண்டுகளுக்குள்ளே அவங்க முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் 10 ஆண்டுகள் நீங்கள் இவ்வளோ தான் வாங்கணுங்கிறதுக்குள்ளே வர்றதில்லை. அப்போ அங்கே பணியாற்றக்கூடியவர்களுக்கும் இல்லை. அதே போல் இவர்கள் உள்ளுக்குள்ளே சப்கான்ட்ராக்ட் விட்டு சப்லீஸ் விட்டு அந்த நிறுவனத்துக்கும், அதாவது இப்போ வசூல் பண்ணக்கூடிய இன்னைக்கு டேட்டில் வசூல் பண்ணுற நிறுவனம் அந்த ரோடை போட்டிருக்காது, 2008 அந்த நிறுவனமே இருந்திருக்குமான்னு தெரியாது. ஸோ இப்படியான ஒரு சுரண்டல் நடக்கிறது. இதுக்கு நடுவில் பாஜகவினுடைய இரட்டை வேடம் பார்க்கணும். இதில் ஒரு இப்போ இவ்வளவு குளறுபடிகள் சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு எத்தனை கை மாறி போகுது. அங்கே நீங்கள் ரோடு போட்டவங்க எப்போவோ வசூல் பண்ணி முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கும் அந்த போட்ட ரோடுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. அப்போது இவ்வளோ பெரிய ஒரு குளறுபடிகள் நடக்கும்போது அந்த தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அப்படிங்கிறதோ அல்லது தேசிய ஒன்றிய நெடுஞ்சாலை துறை என்பதோ என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவங்களுக்கு என்ன இதில் பொறுப்பு அப்படிங்கிறது? அவங்க கண்காணிப்பு அதெல்லாம் கிடையாதா? இல்லை, அவங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலி இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு சொல்லிட்டு தான் CAG அறிக்கையில் பார்த்தா 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி அப்படிங்கிற 287 கோடிங்கிற லெவலுக்கு வந்துருந்தது துவாரகா எக்ஸ்பிரஸ் ஹைவேல அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்களுடைய அங்கே அவங்களுக்கு
டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அதை வந்து ப்ராப்பராக இவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டா அதை தாண்டி அடிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு. ப்ராப்பராக எனக்கான கலெக்ஷன் நடந்துருச்சுன்னா நான் ஏன் மேற்பார்வை பார்க்கணுங்கிற இடம் என்னமே அங்கே அப்போ இன்னொரு ஒப்பந்தம் இருக்கு அங்கே உள்ளுக்குள்ள எலக்டோரல் பாண்ட் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க, நீங்கள் எப்படி இல்லைங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னொன்று, இவங்க இந்த நிறுவனங்கள் இவங்களுக்கான விஷயங்கள்னும் போது என்ஹெச்ஏஐ கூட இருக்கக்கூடிய தொடர்புகள் இருக்கு இல்லையா, அது டிரான்ஸ்பரண்டாக வெளியில் இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஏன்னா இவங்க டெண்டரில் தொடங்கி பல விஷயங்களுக்குள்ள அது வெளிப்படைத்தன்மை டாக்குமெண்ட்ஸை கேட்டால் ஆர்டியில் கொடுக்க மாட்டேன்னு மறுக்கக்கூடியதில் தொடங்கி பல விஷயங்கள் இருக்கு. பாஜகவினுடைய சிட்டிங் எம்எல்சியாக இருந்த ஒருவர் ஓராண்டுக்கு முன்பாக பிரதமர் திறந்து வைத்த தேசிய நெடுஞ்சாலையில் அளவுக்கு அதிகமாக கட்டணம் வாங்குறாங்கன்னு கர்நாடகாவில் போராடுறாரு. அவர் போராடிட்டு சொல்றாரு, என்ஹெச்ஏஐயில் சொல்றாங்க 75% பணி முடிஞ்சாதான் வசூல் பண்ணணும்னு, இது 50% தான் முடிஞ்சிருக்கு, எலெக்ஷன் வருதுன்னு பிரதமர் திறந்துட்டாரு, ஆனால் கட்டணம் அதிகமாக வசூலிக்கிறான்னு அவங்க ஒரு போய் சிட்டிங் எம்எல்சி, அவருடைய பேர் ஏஹெச் விஸ்வநாதன் சொல்லிட்டு கர்நாடகா எம்எல்சி, அவர் போராடுறார். இன்னொரு இடத்துல ஸ்டேட்ல டோல்கேட் கட்டணம் வசூலிக்கிறாங்க, அதே கர்நாடகாவில் பாஜக பெரிய போராட்டத்தை அறிவிக்கிறாங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அங்கே மத்திய அரசோட டோல்கேட் இருக்கு, அவங்களுக்கு தான் வருமானம் போகணுமே தவிர மாநில அரசு வாங்கிடக்கூடாது. அந்த இடத்திலும் கூட மாநிலங்களுக்கான அந்த வரி வருவாய் போய்விடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களை தான் பார்க்குறோம். கவிஞர் குறிப்பிட்டிருந்தாங்க முதல் சுற்றுல ரக்ஷாபந்தனுக்கு ஜி கொடுத்தாரு, அது போன வருஷம் ரக்ஷாபந்தன் 29/8/2023. இந்த ரக்ஷாபந்தன் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தது. தேர்தல் இல்லாத ஆண்டு என்பதனால் இந்த ஆண்டு சகோதரிகளுக்கு 75 லட்சம் சகோதரிகளுக்கு ஜி ஒன்றுமில்லாமல் அல்வாவை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக. அப்போ ரக்ஷாபந்தன் வந்தால் கூட அது தேர்தலை ஒட்டி தான் வரணும், வந்தால் தான் உங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். சரி, ரைட்டு. இது கணேஷ்குமார், நீங்கள் முதல் இதில் வந்து குறிப்பிட்டிருந்தீங்க திருட்டுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை, முதல்ல வந்து அது நெடுஞ்சாலை பயணமே வந்து எங்களுக்கு பாதுகாப்பற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விபத்தில்லாத ஒரு பயணமாக இது இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போது இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த சுங்க கட்டண உயர்வு குறித்த உங்களுடைய பார்வை, இது எல்லாமே அங்கே அந்த தவறுகள் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஆனால் இதையெல்லாம் இருந்தும் கூட திரும்ப திரும்ப அவங்க கட்டணங்களை உயர்த்திக்கிட்டே போறாங்க. இதனால அடிப்படை விலைவாசி உயர்வு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து சாதாரண மக்கள் கூட சந்திக்க வேண்டியது இருக்கு இல்லையா? லாரி உரிமையாளர்கள் மட்டும் அல்லாமல் ஒரு சாதாரண மக்கள் கூட அதை சந்திக்க வேண்டி இருக்குல்ல? இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் மேடம். அதாவது எல்லா ஒரு விஷயத்துக்குமே வந்து வயசு ஆகும், கரெக்டுங்களா? ஆனா ஒரு 15 வருஷம் வண்டியை வந்து ஸ்கிராப்பிங் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்துல வந்து கொண்டு வந்து அந்த 15 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய பழைய வண்டியை வந்து ஸ்கிராப் பண்ணோம் சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. ஒரு 15 வருஷம் ஆன டோல்கேட்டை நம்ம ஏன் வந்து உயர்த்தணும், இன்னும் சுங்க வசூலை வந்து ஏன் கூட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பார்வை. சாமானியனா நான் கேட்கக்கூடியது, 15 வருஷமா நீங்க வசூல் பண்ணிட்டீங்க, இன்னமும் அதை போய் இன்னும் 15 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரைக்கும் நீங்க உயர்த்துறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல மட்டும் மொத்தம் 76 சுங்க சாவடிகள் இருக்கு. டோல்கேட் மட்டும் தமிழ்நாட்டுல 76 டோல்கேட் இருக்கு. ஒரு டோல்கேட்டுக்கு நீங்க பாதுகாப்போ இல்ல உயர்த்த காரணம் இருந்தாலும் அதுல நீங்க என்ன கொடுக்குறீங்க? ஒரு சாமானிய ஒரு கார் ஒண்ணு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, குடும்பத்துல ஒரு 4 கார் சேர்ந்து அடுத்தடுத்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, எத்தனை ஆம்புலன்ஸ் என்ஹெச்ஏல இருக்கு? அந்த டோல்கேட்காரங்க கிட்ட எத்தனை ஆம்புலன்ஸ் இருக்கு? ஒரு புரோட்டோகால், ஒரு டெண்டர் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட ஒரு ரெக்வயரி வண்டி வேணும், ஒரு ஆம்புலன்ஸ் வேணும், ஸ்டாஃப் இத்தனை பேர் வேணும், கார்டன் பராமரிப்பு இத்தனை பேர் வேணும், எலக்ட்ரீஷியன் வேணும். இது மட்டும் தான் அவங்க வந்து ரொட்டீனா மெயின்டைன் பண்றாங்க தவிர எண்ணிக்கையை இவங்க இதுவரைக்கும் காட்டவே இல்லை. ஒரு இடத்துல மதுரை டு கோயில்பட்டு மதுரை போற இடத்துல 2 டோல்கேட் இருக்கு. ஒன்னு சாத்தூர் டோல்கேட் ஒண்ணு இருக்கு, அடுத்து திருமங்கலம் டோல்கேட். இந்த 2 டோல்கேட்ல 2 ஆம்புலன்ஸை வச்சு நீங்க 8 லைன் கொடுத்துருக்கீங்க வண்டி கிராஸ் பண்ணதுக்கு. இந்த சைடு 4 லைன், அந்த சைடு 4 லைன் கொடுத்துருக்கீங்க. இந்த 4 லைன்ல போகக்கூடிய வண்டிகள் ஏதோ ஒரு சாலை விபத்து ஆயிருச்சு, எமர்ஜென்சிக்கு 108 தான் கூப்பிடணுமா? இல்ல என்ஹெச்ஏல இருந்து என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க? ரெக்வயரி வண்டி எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தா இல்ல. நான் கேக்குறது, ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கு நீங்க டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு 500 ரூபாய் வாங்குறீங்க. சோ அந்த 500 ரூபாய் வந்து நான் ரீஃபண்டபிள் இருக்குங்க. ஒரு லேபிள் கொடுக்குறீங்க, அதை நாங்க வந்து வண்டியில வந்து ஒட்டுறோம். ஒரு கார்லயா இருக்கட்டும், இல்ல ஒரு லாரியா இருக்கட்டும், இல்ல ஒரு பஸ்ஸா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. அதுக்கு வந்து நீங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ல கொடுக்குறீங்க. நீங்க இப்ப உங்க காருக்கு போட்டீங்கன்னா அது எல்லோ கலர்ல இருக்கும், நான் என்னோட கமர்ஷியல் வெஹிக்கிள் போட்டீங்கன்னா அது கிரீன் கலர்ல இருக்கும் பார்டர். சோ அதை வந்து நீங்க ஒரு பேங்கோட லிங்க் பண்ணி அதுக்கு டெபாசிட் நீங்க வந்து ஒரு 500 rupees சாமானிய மக்கள்கிட்ட வாங்கிடுறீங்க. புது காரே வாங்கினாலும் ஃபாஸ்ட் ட்ராக் 500 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெபாசிட் வாங்கிடுறீங்க. சோ நான் சொன்ன மாதிரி 9,62,000 வண்டி புதுசா வந்திருக்கு இந்த வருஷம்னா 500 ரூபாய் இன்ட்டு போட்டோம்னா எவ்வளவு டெபாசிட் ஃபாஸ்ட் ட்ராக் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் அந்த வண்டிக்கு மினிமம் பேலன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய்
வசூல் பண்ணிக்கிறீங்க. அதே 9,62,000 வண்டிக்கு 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும்ங்கிறீங்க. எங்களோட பார்வையில கவர்மெண்ட் மினிமம் பேலன்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். பேங்க்லயும் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னாலும் ஃபைன் போட்டு எடுத்துடுறீங்க, இங்கேயும் மினிமம் பேலன்ஸ். சொல்லுங்க சார். மேடம், மினிமம் பேலன்ஸ் இது வந்து ஒரு பெரிய இத பத்தி பேசினா இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஓடும் மேடம். இது ஒரு பெரிய ஒரு இது அண்ணன் யுவராஜ் அண்ணாவுக்கும் தெரியும் அது படி என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபாஸ்ட் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மோசடிகள் வந்து உள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வந்து நம்ம வாங்கணும் இல்ல அந்த டோல்கேட்ல வந்து இப்ப நீங்க உயர்த்த காரணம் ஒரு 15 ரூபா டு 150 ரூபா நீங்க வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, வரவேற்கிறோம். அது கூடிய பாதுகாப்பு வசதிகள் நீங்க செஞ்சிருக்கீங்களா? நீங்க போட்ட திட்டங்கள் 2 நிமிஷத்துக்கு மேல ஃபாஸ்ட் ட்ராக் லைன்ல வண்டி டிராபிக் ஆகி நின்னா நாங்க உடனே கேட்டை ஓபன் பண்ணுவோம். எங்க கிட்ட இருக்க எல்லோ லைனு கரெக்டா 300 மீட்டர்ல நாங்க எல்லோ லைன் போட்டிருக்கோம். இந்த எல்லோ லைனை தாண்டி எந்த வண்டி 2 நிமிஷத்துக்கு மேல நின்னாலும் கேட்டை ஓபன் பண்ணி விட்டுருவோம். இது வரைக்கும் எந்த டோல்கேட் அதை ஃபாலோ பண்ணிருக்கு? நன் ஆஃப் த டோல்கேட் வந்து அதை ஃபாலோ பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன திட்டம் கொடுத்துருக்கோ அதை ஸ்டேட் கவர்மெண்ட் இங்க இருக்கக்கூடிய டோல்கேட் வச்சிருக்கிறவங்ககிட்ட வந்து போய் புஷ் பண்ணணும். இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்க திட்டம் இவ்வளவு இருக்கு, தமிழ்நாட்டுல இவ்வளவு பேர் லைன்ல நிக்கிறான், கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேல லைன்ல நின்றுட்டு இருக்கான். அவன் அந்த 15 நிமிஷத்துல அவனுக்கு ஒரு பிளைட் கேன்சல் ஆகலாம், ட்ரெயினை பிடிக்க முடியாம போயிடலாம். அப்ப சாமானிய மக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? ஒரே ஒரு கோரிக்கை வைக்கலாம். 15 வருஷத்துக்கு மேல இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சுங்க சாவடி எதா இருந்தாலும் பெட்ரோல் டீசல் இன்னைக்கு எப்படி நீங்க காருக்கு போட்டாலும் பைக்குக்கு போட்டாலும் 92 ரூபா 98 ரூபா அப்படிங்கிற பிக்சட் ரேட் இருக்கோ, 15 வருஷத்துக்கு மேல முடிஞ்ச டோல்கேட்டுக்கு எல்லா வண்டிக்கும் ஒரே அமௌண்ட் தான் நீ வாங்கணும். அது எந்த வண்டியா வந்தாலும். நீ யாரு டிஃபரெண்ட் பண்ணுது? நீ GVW கிராஸ் வெயிட்ட வச்சு என்னோட வண்டி உங்க ரோட வந்து இவ்வளவு வெயிட் லோடு ஏத்திட்டு வந்தா சாலை டேமேஜ் ஆகுது, அதனால நான் இவ்வளவு வசூல் பண்றேன்னு சொல்றீங்க. அதே வண்டி சொல்லுங்க மேடம். இல்ல, அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்த டோல் உயர்த்துறதுனால மட்டும்தான் வந்து இந்த வாடகை கட்டணங்கள் உயர்வது இதெல்லாம் இருக்குதா, அல்லது வேறு காரணங்கள் எதுவுமே இல்லைன்றீங்களா? சாமானிய மக்களோ சாலை, அதாவது இப்போ இது உயர்வு கேஸ் நீங்க இப்ப சொன்ன மாதிரி சிலிண்டர் விலை உயர்வு எப்படி மேடம் எடுத்துக்கலாம்? எசென்ஷியல் கமாடிட்டி ஒரு காய்கறி உயர்ந்துருச்சு, எதனால நீங்க நினைக்கிறீங்க? இந்த டோல்கேட் கூட்டினாலயா? சொல்லுங்க கணேஷ். மேடம், இந்த ஒரு 2 விஷயமும் வந்து இது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு கேம். அதாவது ஒரு சாமானிய மக்களுக்கும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியும் பண்ணக்கூடிய ஒரு இதுல பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள். எப்படி பாதிக்கப்படுறாங்க? இப்ப நீங்க வந்து இதை வந்து உயருது அப்படின்னு சொன்னா அதை வந்து கொண்டு வரக்கூடியது லாரிக்காரங்க தான். லாரிக்காரங்களுக்கு வாடகை எங்கேயுமே கூடலையே, டோல்கேட் கூடிருச்சுன்னு சொல்லிட்டு இடைத்தர நடுவுல இருக்கக்கூடிய இன்டர்மீடியேட்டர் கன்சைனருக்கு வாங்கி கொடுக்கறவங்க லாரி வாடகை உயர்ந்துருச்சு டோல்கேட்னால அவங்க வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சேலத்துல இருந்து குஜராத் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வண்டிக்கு 10 வீல் கண்டெய்னருக்கு வச்சிருக்க லாரி உரிமையாளருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 20,400 ரூபாய் டோல்கேட் சார்ஜ் ஆகுது. ஆனா இன்னைக்கு 2,400 ரூபாய் கூடிருச்சு. வாடகை அதே வாடகை, ப்ரீவியஸா போன வாடகை தான் இன்னைக்கும் இருக்கு. இந்த 2,400 ரூபாய் ஒரு லாரி உரிமையாளர் தான் இழக்கிறார். ஒரு லாரி உரிமையாளர் சிங்கிள் ஆபரேட்டர் தான் நஷ்டப்படுறார். அதால சாமானிய மக்கள் வந்து நஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. யாரோ ஒரு தேர்ட் பர்சன் வந்து இத ஊடால இருந்துகிட்டு கேம் விளாண்டு ரேட் கூடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. லாரி உரிமையாளரோ லாரி கணேஷ் பேசலாம். கண்டிப்பா தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ இதனால வந்து விலைவாசி உயரும் அப்படிங்கிற ஒரு இது விஷயங்கள் வந்து சொல்றாங்க இல்லையா? ஆனா கணேஷ்குமார் சொல்றது பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. வாடகையெல்லாம் வந்து உயர்த்த அதே வாடகைக்கு தான் இப்பவும் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. சுங்க கட்டணம் உயர்றதுனால விலைவாசி உயரும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இயல்பாகவே பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சுன்னா இதுதான் உயரும். இப்போ வந்து வணிக விலை சிலிண்டர் விலை உயர்ந்ததுன்னா ஹோட்டல்ஸில் அல்லது மற்ற பலகாரங்களினுடைய விலைகள் எல்லாமே உயரதான் போகுது. அப்போ இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்க தானே செய்யுது. வந்து இந்த சிறிய தொகை இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு வர வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கான விவசாயியே வண்டியில் இருப்பார். அவர் டோல் அவர் தான் கட்டுவார். அப்போது அவர் அதுக்கான விலையை வரும்போதே நிர்ணயிச்சுவார். டோல் இன்னும் போன வாட்டி கூட இப்போ 200 ரூபா கூடன்னா அவர் வரும்போதே மார்க்கெட் வரும்போதே அன்றைக்கி 3 ரூபா சொல்ல வேண்டிய காயை அவர் 4 ரூபா சொல்லிவிடுவார். விலைவாசி உயருது.
இப்போ பெரிய வாகனம் அவர் சொன்னார்ல, இங்கேருந்து Long குஜராத் போனால் 2500 கான்ட்ராக்டில் ஒரு 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 500 ரூபாய்க்கு மேலே போனாவே டீசல் விலை ₹1 ஏறினாவே ஏற்றிக்கலான்னு இருக்குது. சில்லறையாக ஏற்றினா முடியாது, டெண்டரில் இருக்குது. அதனால் 2500 உயர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை ஏற்றிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு ஏற்றுறது கிடைக்காது. இன்னைக்கு போனாங்கல்ல லோடு, இப்போது வந்து போன வாட்டி ஒரு 46,000 செலவு பண்ணிப்பார். இப்போது 48,500 செலவாச்சுன்னா அது கிடைக்காது. இது அதுக்கு அடுத்தது போகும்போது இந்த ஒரு ஆண்டுக்கு தானே ஒரு வாட்டி 6 மாதத்தில் அதை உயர்த்திடுவாங்க. அதாவது இப்போ சுங்கசாவடிகளை வந்து மத்திய அரசு 30 ஆண்டுக்கு இப்போ கொடுக்குது. இப்போ கொடுத்துருச்சு ஒருத்தருக்கு 30 ஆண்டுக்கு கலெக்ஷனுக்கே கொடுத்துருச்சு. அப்படின்னா இதெல்லாம் பயங்கரவாதம் தான் நினைக்கிறேன். இது வந்து எங்களுக்கு எப்படி சொல்லுவது தெரியல. சுங்கசாவடியில் வந்து அன்ஃபினிஷ்டு ரோடு இருக்குது. அன்ஃபினிஷ்டு ரோடு இப்போது மதுரவாயில் டோல் போனீங்கன்னா ஒரு சைடு சர்வீஸ் ரோடே இல்லை. அப்போ அது எப்படி வசூல் பண்ணுறாங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 40% மெயின்டெனன்ஸ் வாங்கணும்னு ஒரு சட்டம் வாஜ்பாய் பீரியடில் வந்து அதை எதிர்த்து நாங்கள் லாரி சங்கம் போய் குஜராத்தில் ஒரு கேஸை போட்டு காலாவதியான சுங்கசாவடியெல்லாம் 40% மெயின்டெனன்ஸ் வரைக்கும் வசூல் பண்ணி கேஸு தீர்ப்பு போகிற நேரத்தில் மத்திய அரசு அந்த சட்டத்தையே நீக்கிட்டாங்க. எப்படி இருக்கு? ஒரு சட்டத்தையே நீக்குது. அதாவது தீர்ப்பு கோர்ட்டில் மக்களுக்கு ஆதரவாக இந்த செய்தி வந்துச்சுன்னா ஒரு 500 டோலு 40% தான் வசூல் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லி ஒரு சட்டத்தையே நீக்குது இந்த அரசு. அதுதான் சொல்கிறேன். அப்போ வந்து யாரை பற்றி இந்த அரசு வந்து கவலைப்படுகிறது அப்படிங்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விழா காலங்களில் வீக்கெண்ட்லலாம் டோலில் ரொம்ப நேரம் நிற்கிது. இந்த மாதிரி நேரத்தில் கலெக்டருக்கு மோர் பவர்ஸ், ஒரு டோலை மூடக்கூடிய பவர்ஸ் இருக்குது. ஆகவே மாநில அரசு இந்த விழா காலங்களில் டோலை இந்த மாதிரி லைன் ரொம்ப நின்னா திறந்துருவோன்னு அவங்கள பயம் காட்டி அரசு இறங்கி விழா காலங்களில் அந்த வீக்கெண்டு சண்டே ரிட்டர்ன் வரவங்கள கல்லூரி ஹாலிடே டைமு சம்மர் கேம்ப்பு இந்த மாதிரி டைமில் ஓப்பன் பண்ணணும்னு சொல்கிறோம். அது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஆகவே மக்கள் போராட்டத்துக்கு மாநில அரசு இது மாதிரி காலாவதியான டோல் இங்கே இருக்குது, முறைகேடாக வசூல் பண்ணுது, அது மாதிரி போராட்டங்களில் அரசு கொஞ்சம் எங்களை மாதிரி போராளிகளுக்கு இல்லை சில எம்எல்ஏஸ் முன்னாள் எம்எல்ஏலாம் நிறைய பேர் இந்த டோல்கேட்டெல்லாம் போராடி இருக்காங்க. அது மாதிரி போராட்டத்துக்கு அரசு கொஞ்சம் தீர்மானம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஆனா ஒரு அரசுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல சார், ஒரு வரையறை இருக்கிறது, அதுக்குள்ள இருந்துதான் அவங்க பண்ண முடியும். அதை கண்டிப்பா அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. விசாரணை பண்ணணும்ல, காலாவதியான சுங்கசாவடிகள் இருக்கு, லெட்டர் கொடுத்தீங்க ஒன்னும் செய்யல, அரசு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. தனியாக ஒரு போராட்டத்தை எடுத்து அது மக்களையும் கூப்பிட சொல்லுங்க. மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நெடுஞ்சாலைகளில் வந்து அந்த சாலைகளில் இது கிடையாது, டோல் எடுத்துட்டாங்க. இந்த அரசு வந்து அதை நீக்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து நீங்க சொன்ன மாதிரி இந்த கோரிக்கைகளும் வலுவடைஞ்சிட்டு தானே போகுது. பேசுவோம். ஆண்டாள் பிரதிஷ்ணி மேம், இப்போ அடுத்தடுத்து உயரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம தலைப்பாக வைக்கணும் போல இருக்குது. ஏன்னா உணவுப் பொருள்களின் விலை உயரப்போகிறது, விலைவாசி காய்கறி விலை உயரப்போகிறது. இப்படி ஒவ்வொன்றாக உயர்ந்துக்கிட்டே போனால் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்றிய அரசினுடைய கடமை என்னவா இருக்கு? ஒன்றிய அரசு 2014 மோடி அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தார் தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்தால் 0 இன்ஃப்ளேஷன் வச்சிருப்பேன், விலைவாசியே ஏறாமல் பார்த்துக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. அது அவருக்கு மறந்து போச்சு. இல்லை, இந்த கட்டண உயர்வே வந்து பணவீக்கத்தினால தான் நாங்கள் இதை உயர்த்தி இருக்கோம்னு அவங்க சொல்கிறாங்க. அது இன்னொன்று நீங்கள் கேட்டிங்கல்ல, தேசிய அந்த ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்ட்டு, அவங்க இந்த தனியார்கிட்ட ஒப்பந்தத்தை கொடுத்து அந்த மாதிரியான பணத்தை நீ வசூலித்து கொள்ளலாம்ங்கிற உரிமையும் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் ஏறிடுச்சேன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, அது அவங்க பண்ண வேண்டியது அப்படின்றவாங்க. அந்த மாதிரி எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுத்து விட்டு ஒரு பிரைவேட் என்கின்ற அந்த தனியார் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது தான் ஒன்றிய அரசின் நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இதில் நீங்கள் திரும்ப இன்னொன்று சொன்னீங்க தெரியுமா? குறைந்தபட்ச ஆதரவு விலை. நம்முடைய வேளாண் பெருமக்கள் தெருவில் இறங்கி போராடினாங்க, அவங்களுக்கு அதை கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக நிற்கிறாரு. ஆனால் இந்த மாதிரியான சுங்க கட்டணத்தை எல்லாம் எப்படி வேணால் ஏற்றிக்கோ நீ, ஏன் அது மாதிரியான ஒரு பாரபட்சம்? அப்போ நம்ம திரும்ப சொல்கிறோம்ல, மோடி அவர்கள் ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறார், ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்னா, இந்திய மக்கள் எளிய இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவர் 2 கண்ணிலையும் சுண்ணாம்பு தான் வைக்கிறார்.
2 கண்ணுலயும் சுண்ணாம்பு வைக்கிறார். நம்ம கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அருந்த புண்ணுக்கு கூட சுண்ணாம்பு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. அந்த மாதிரி கதறுகிறார்கள் இந்தியர்கள். இதுக்கு மேல எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாத்தையும் நீங்க வரி வரி வரின்னு பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சுருக்கு பைய தவிர ஒண்ணுமே இல்லை எங்கள்கிட்ட, உயிரை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்ற நிலையில கூட அவர்கள் திரும்ப திரும்ப இப்படி விலையேற்றம் செய்து கொண்டிருந்தால் இதை உரக்க பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. அது தவிர உலகத்துல இருக்கிற அந்த உலக உருண்டையில இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் பிரதமர் போயிட்டு வராருல, டோலே இல்லாத நாடுகள்னு பல இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலையை நான் உருவாக்குவேன் இந்தியாவில். விக்ஷித் பாரத்துங்கிறார்ல, இப்படி ஒரு நிலையை நான் உருவாக்கி காட்டுறேன், என்னுடைய இந்திய மக்களுக்காக நான் அப்படி ஒரு நிலையை உருவாக்குறேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அது இல்லாமல் திரும்ப திரும்ப நம்மை சக்கையாக பிழிந்து, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு நலன் தரக்கூடிய எதை பிரதமர் இதற்கு முன்னால் இங்கே கொண்டு வந்திருக்கிறார், இப்பொழுது நீங்கள் இதை எதிர்பார்க்க இல்லை, எதையுமே கொண்டு வரல. அவர் போறது எல்லாமே தன்னுடைய A1 A2க்கான நன்மைகளை பெற்று தருவதற்காகத்தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த கேஸ் சிலிண்டர் விலை உயர்வே கூட யாருக்கு போகுது கடைசியில்? ஒருவர் ரஷ்யாவிலிருந்து அந்த க்ரூட் ஆயிலை வாங்கி இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அவரிடமிருந்து இந்திய அரசாங்கம் பெற்றுக்கொள்கிறது. அவரே தான் சில்லறை விற்பனைக்கும் இனிமேல் கொண்டு வர போகிறாராம். அதில் அந்த டோட்டல் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு ஏஜென்சி, அந்த டோட்டலும் அதானியுமாக சேர்ந்து கிட்டத்தட்ட 1500 பெட்ரோல் பம்பை உருவாக்குவதற்காக திட்டத்தை அனுமதி கொடுத்திருக்கிறது நம்முடைய ஒன்றிய அரசு. அப்படிங்கும்போது ஏற்கனவே அதானி ஃபியூயல் மூலமாகத்தான் நமக்கு சப்ளை நடந்துட்டு இருக்கு. திரும்பவும் எல்லாத்தையும் கொண்டு போய் மின்சாரம் உட்பட எல்லாமே இருக்கு, எல்லா விதமான எரிசக்தியையும் கொண்டு போய் அதானிக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் தான் அவர்கிட்ட இருக்கு. இன்னும் ஒண்ணு பாருங்களேன், கிட்டத்தட்ட நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற பொதுத்துறை வங்கிகள் அதானிக்கு கொடுத்திருக்கின்ற கடன் எவ்வளவு தெரியுமா? 88,000 கோடி. 88,000 கோடி கடன் கொடுத்துருக்கு. இதை வச்சு அவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கார்? வெளிநாட்டில் அவர் வாங்கிய கடனை எல்லாம் குறைச்சிட்டாராம். வெளிநாட்டில் வாங்கிய கடனை எல்லாம் அடைச்சிட்டு இந்தியாவில் இருக்கின்ற பொதுத்துறை வங்கிகள் மூலமாக கடன் வாங்கினா அதுக்கு தான் இருக்காரு ஆத்ம நண்பர். அவர் எப்படினாலும் தள்ளுபடி பண்ணிடுவார். நிதியமைச்சர் அதை ரைட் ஆஃபா டிஸ்கவுண்டா அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் லெட்ஜரில் மாற்றிட்டோம் அப்படின்னு ஒரு பதிலை வர சொல்லுவாங்க. இவ்வளவும் செய்து கடைசியில் யார் தலையில் வந்து விடிய போகிறதுனா, அந்த பிளாட்ஃபாரத்தில் பசியோடு உட்காந்து பூ விற்கிற அம்மா அல்லது சுண்டல். நீங்கள் இப்போ அந்த வணிக எரிவாயு விலையேற்றத்தால் யாருக்கு கஷ்டம்னா, எத்தனையோ பெண்கள் தள்ளு வண்டியில் அந்த சின்ன சிலிண்டரை வச்சுக்கிட்டு சுண்டல் விற்று தன்னோட குடும்பத்தை நிலைநிறுத்துறாங்கல்ல, அவர்களுக்கு தான் இது மிகப்பெரிய சவுக்கடியாக வந்து விழும். உச்சந்தலையில நெருப்ப வைக்கிறதுனா என்னங்கிறத மோடி இந்திய மக்களுக்கு செய்து காட்டி கொண்டிருக்கிறார். இன்னமும் நாம் உரக்க பேசணும், தெருவில் இறங்கி போராட வேண்டிய காலம் வந்தாச்சு. இதுக்கு மேல பொறுப்பதில்லை. எரிதழல் கொண்டு வான்னு பாரதி சொல்வான்ல, அதைத்தான் நாம் செய்தாக வேண்டும். கண்டிப்பா பேசுவோம் நம்ம. புண்ணியவளன், உங்களுடைய கருத்து, அதாவது மக்கள் போராட்டம் அப்படிங்கிறத யுவராஜ் சார் திரும்ப திரும்ப அதை வந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. சுங்க கட்டணமாக இருந்தாலும் சரி, எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வாக இருந்தாலும் சரி, இது மக்கள் போராட்டத்தை வந்து நாம் முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இல்லை, மக்கள் போராட்டம் மிக நிச்சயமாக அதை ஒரு சைடு எடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அது வந்து சமூகம் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகளாக அரசியல் கட்சிகளும் இருக்கிறார்கள்ங்கிற இடத்துல இருந்து கூடுதலாக சட்ட போராட்டத்தையும் நோக்கி நகர்த்தலாமோ அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரப்போசலாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும்னு டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் அவருடைய ட்ரஸ்டின் சார்பாக ஒரு வழக்கு அப்படிங்கிற தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது எவ்வளோ நாள் ஆனாலும் நாடாளுமன்றத்திலேயே திமுக எம்பி வில்சன் அவர்கள் வந்து தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. இந்த பக்கம் அது லீகலாகவும், ஏன்னா நாடாளுமன்ற தீர்மானங்கள் அவைக்க வராத பிரதமர் என்ன மாண்பை காத்து தீர்மானத்தை பாப்பாருங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. லீகலா போனாவே சட்டத்தையே நீக்கிட்டாங்களே கோர்ட், அந்த ஒரு சிக்கலும் இருக்கு, அந்த ஒரு விஷயம் இருக்கு. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த ப்ரெஷர் கிரியேட் ஆகுதுல்ல, கோர்ட் நம்ம பொது வெளியில் அவமானப்படுத்த போகிறது, நம்ம செய்த அத்தனை விஷயங்களுக்கும் விசாரணை கமிஷன் வச்சிடக்கூடாதுங்கிற பயத்தில் தானே கடைசி நாள் வருவதற்கு முன்பாக எடுக்கிறாங்க. அப்படின்னா நம்ம பார்த்தோம், கவர்னர்களுடைய வழக்கு விசாரணைக்கு வருதுன்னா விசாரணைக்கு வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பில்லில் கையெழுத்து போட்டுட்டேன்னு கணக்கு காட்டுவாவது செய்யக்கூடிய அந்த குறைஞ்சபட்சம் நம்ம வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கலைங்கிற அந்த உள்ளுறுத்தல் இருக்குங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ நாளைக்கு ஆட்சி அதை தாண்டி கட்சியை முன்னெடுக்கும், திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப எஜுகேஷனை வந்து நீங்கள் திரும்ப மாநில பட்டியலில் கொண்டு வாங்கங்கிற அந்த கோரிக்கைங்கிறது மாதிரி. ஏன்னா இப்போ சமீபத்தில் கர்நாடக அரசு அங்கே வறட்சிக்கான நிவாரண நிதியை உச்சநீதிமன்றம் போய் தான் வாங்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஃபுல்லாக வரலனாலும் ஒரு குறைந்தபட்ச தொகையை நீங்கள் கொடுக்கணுங்கிறத இம்மீடியட்டாக என்ஷூர் பண்ணுங்கன்னு போகும்பொழுது கேரள அரசினுடைய நிலையும் அதுவாக தான் இருக்குது. நீதிமன்றத்தை பல மாநிலங்களுக்கு நீங்கள் அவங்க பாஜக ஆட்சி இருந்த வரைக்கும் ஒதுக்கப்பட்ட தொகை, கொடுக்கப்பட்ட நிலுவைத் தொகையும் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அந்த மாநிலங்கள் பேங்க்ரப்ட் ஆகக்கூடிய அளவுக்கு, திவாலாகக்கூடிய அளவுக்கு
பண பகிர்விலே காலி பண்ணக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு அவங்க வந்துட்டாங்கிறத பார்க்குறோம். ஆண்டாள் மேடம் சொன்னாங்க, குறைந்தபட்ச இறக்கம் கூட இல்லாமல் தலையில் கொல்லி வைக்கிறார் அப்படின்னாங்க. நம்ம இப்போ இவ்வளோ நாள் பார்த்துட்டு வயநாட்டில் இருந்து நடந்த மிகப்பெரிய துயரமாகட்டும், இன்னைக்கு குஜராத்தில் பெய்த மழையாகட்டும், இந்தியா முழுக்க இருந்து நிவாரண பொருட்களை மனசில் ஈரம் இருக்கிற எல்லாரும் அனுப்புவாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக இந்தியா முழுக்க அந்த ரிலீஃப் மெட்டீரியலுக்கெல்லாம் டோல் வாங்காதீங்கன்னு ஒரு அறிவிப்பு இந்த 10 ஆண்டுகளில் பல நேரங்கள் நடந்திருக்குல்ல. ஏதாவது ஒரு புல்டோசர் அறிவிப்பை NHAIனுடைய மினிஸ்டர் நிதின் கட்கரியோ அல்லது பிரதமரோ சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் இல்லை, இருக்கு. நீங்கள் வயநாடு நடந்ததே அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குமா என்ன தெரியல, இவ்வளோ நாள் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அது ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு அறிவிப்பு, ஒரு மனிதம் சார்ந்த அறிவிப்பு பாஜக கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றதே ஒரு பெரிய மனசு உங்களுக்கு இருக்கணும். யுவராஜ் சார், சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்க. 1 நிமிஷத்துக்குள்ளே நம்ம நிறைவு செய்யலாம். அதாவது இந்த சுங்க கட்டண உயர்வு வந்து ஆண்டுக்கு 2 முறை உயர்த்துவதை நிறுத்த வேண்டும். ஒரு சட்ட போராட்டம் வில்சன் அவர்கள் பார்லிமெண்ட்டில் பேசுறது பெரிய பேச்சு. அதே மாதிரி அவர் வெங்கடேசன் பேசுறது. ஆகவே இதுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் திமுக கழகம் எடுத்துகிட்டு வரணும், அரசு இல்லை. எடுத்துகிட்டு வந்தால் இதில் நாங்கள் லாரி உரிமையாளர் ஆகட்டும் அனைவரும் பொதுமக்களே கலந்துக்கூடிய ஒரு பெரிய போராட்டத்தை செய்ய வேண்டிய, அதாவது 32 சுங்கசாவடிகள் இங்கே காலாவதியாக இருக்குது. இங்கே வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் வசூல் பண்ணுறாங்கன்றது கொண்டு வர வேண்டும். இந்த 40% இருக்கிறத கேட்க போய் இப்போது, அதாவது மாநில அரசு கேட்டதை எழுதி கேட்டதோ அந்த 40% தான். லாரி உரிமையாளர் சங்கம் வழக்கு போட்டதோ 40. அந்த சட்டத்தையே மாத்திர ஒரு அரசாக இருக்கே. ஆகவே இதுக்கு போராட்டம் ஒன்று தான் தீர்வு. இந்த போராட்டம் அறிவித்தா எங்களுடைய அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் சேர்மன் சண்முகப்பா தலைமையிலே நாங்கள் இந்த அரசு கூட சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக. கண்டிப்பாக சார். அதாவது ஒரு பக்கம் சட்ட போராட்டம், இன்னொரு பக்கம் வந்து மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது இயக்கங்களினுடைய போராட்டம் அப்படின்ற ஒரு வியூகம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு 4 பேருக்குமே மிக்க நன்றி. கணேஷ்குமார், மிக்க நன்றி. உங்ககிட்ட நிறைவு கருத்து கேட்க நேரம் இல்லை, எனக்கு மன்னிக்கணும். அடுத்தடுத்த முறைகளில் பேசலாம். நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.